ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, திருச்செந்தூரிலிருந்து மனமாற கூறுகின்றேன், நேரடியாக கூறுகின்றேன். என்னுடைய வேலை இந்த கணம் நீ தொட்டிருக்கின்றாய். அதிர்ஷ்ட வாய்ப்பை, யாருக்கும் எளிதில் கிடைக்காத வாய்ப்பை நீ அற்புதமாக இன்றைய தினம் பெற்றிருக்கின்றாய். நான் உன்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய வேலை தொட செய்ததன் காரணம் பல இருக்கின்றது. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் முழுமையாக போக்கியே ஆக வேண்டும் என்று நான் ஆசீர்வதித்து அனுப்பிய அதிர்ஷ்ட வேலை இன்று கரங்களால் தொட செய்தேன். உன் வீட்டில் இனி நல்லது நடக்கும். தடைப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தடைகளை எல்லாம் தகர்த்தி அது சுலபமாகவும் சுபமாகவும் கைகூட அளவிற்கு அதிசயத்தை நான் நிகழ்த்தியிருக்கின்றேன். சண்டையும் சச்சரவுமாக இருந்த இல்லமானது இனி அமைதியை பெற்று நிம்மதியும் மகிழ்ச்சியுமாக ஒருவித இன்பத்தை எப்பொழுதும் காணக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவருடைய மனநிலையும் மாறும். என் அன்பு குழந்தையே, இன்பமான விஷயங்கள் பல நடக்கும். சந்தோஷமான நல்ல விஷயங்கள் பல நடந்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேலையை நீ மிகவும் ஆர்வமாகவும் ஈடுபாட்டோடும் செய்யும் பட்சத்தில் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். கடமைக்கு என்று செய்யாமல் அதில் ஒரு ஈடுபாடு என்பது உனக்கு முழுமையாக இருக்க வேண்டும். துன்ப நிலை உனக்கு அதிகமாக இருப்பதால் எதன் மீதும் ஒரு பற்று இல்லாமல் இருக்கின்றாய். ஏனோ தானோ என்று வாழ்க்கை சென்றபடி இருக்கின்றது. யோசித்து நிதானமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அவசரப்பட்டு செய்து முடித்து விடுகின்றாய். பிறகு வருத்தப்படவும் செய்கின்றாய். உன்னுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதே என்று பல முறை சொல்லி இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் மனதிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை எப்பொழுதும் செய்ய பழகு. உனக்கு திறமைகள் நிறைய இருக்க அதை வெளிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு பக்குவத்தை முதலில் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீ அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. சீக்கிரமே என்னுடைய திருவிளையாடல்கள் அனைத்தும் முடிந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து வருத்தப்படுவதையெல்லாம் இக்கணமே விட்டுவிடு. இனி நடக்கப் போகும் இன்பங்களை நினைத்து நீ சந்தோஷமாக இரு. உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகளையும் நோயின் தாக்கத்தையும் ஆரோக்கிய குறைபாடுகளையும் நான் அறவே நீக்கி விடுவேன். வலிமை நிறைந்த உடலை நான் உனக்கு கொடுப்பேன். ஆரோக்கியமான தேகத்தை நீ பெறுவாய். புது தெம்பையும் உற்சாகத்தையும் உன் வாழ்வின் மீதான ஈடுபாட்டையும் இனி நீ வெளிப்படுத்தும்படி நான் உன்னை வழி நடத்துவேன். புத்தம்புது வாழ்க்கையை புது பொலிவுடன் நீ வரவேற்கப் போகின்றாய். உன் பலம் என்ன என்பதை பார்த்து நீயே இனி ஆச்சரியப்படுவாய். வாழ்க்கையின் மீதான பதட்டத்தையும் பயத்தையும் அகற்றிவிட்டு மிகுந்த ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் செய்து வெற்றி காணப் போகின்றாய். அத்தனை கஷ்டங்களையும் துக்கங்களையும் இக்கணமே நான் உன் வாழ்க்கையில் முடித்து வைக்கின்றேன். அற்புதமான நாளாக இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரமும் இருக்கும். பொக்கிஷமாக உனக்கு கிடைக்க வேண்டியது உன்னுடைய கரங்களை வந்து சேரும். சந்தோஷமான தகவல்கள் பல உன்னுடைய செவியை வந்து சேரும். என்னுடைய பெயரை உன்னுடைய நாவில் எப்பொழுதும் வைத்திரு. என்னுடைய உருவத்தை உன்னுடைய மனதில் எப்பொழுதும் பதித்து வைத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களை நானும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன். அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை ஒட்டு மொத்தமாக ஒழித்து கட்டி உன் வாழ்வில் நறுமணம் வீசும்படி இந்த முருகன் நான் நிச்சயம் செய்து தருவேன். என் மீது இருக்கும் நம்பிக்கை ஒவ்வொருவரின் நம்பிக்கையும் ஒரு பொழுதும் வீணாக்காமல் பாதுகாத்து வருகின்றேன். உங்களுக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டு வருகின்றேன். எந்த ஒரு நபராலும் தீயதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்காதபடி எல்லா நேரமும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு தீய செயல்களும் உன்னை நெருங்கி வர முடியாதபடி உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக நான் இருக்கின்றேன். என்னை மீறி எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு நெருங்காது. என்னை மனதில் நினைத்து கொண்டால் பயங்கள் எல்லாம் விட்டு விலகிவிடும். துன்பங்கள் எல்லாம் தொலைந்து விடும். கண்ணீரை எல்லாம் நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
உன்னுடைய எண்ணத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை பல சந்தோஷங்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உன்னுடைய முகமும் மனமும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நான் ஆசைப்படுகின்றேன். அதற்கு வழிவகைகளையும் செய்வேன். என்னுடைய சக்தியை முழுமையாக அறிந்திருக்கின்றாய். மனதிற்குள் என்னை வழிபட்டும் வருகின்றாய். என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என் முன்னால் நின்று உன்னுடைய மனக்குறைகளை எல்லாம் கொட்டி தீர்த்திருக்கின்றாய். நீ கையேந்தி கேட்ட வரங்கள் அத்தனையையும் நான் மனமுருகி கொடுக்க தயாராகிவிட்டேன். என் முன் வந்து சொன்ன அத்தனை பிரார்த்தனைகளிலும் இறங்கி செயல்படவும் தொடங்கிவிட்டேன். அழுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு என் மீது இருக்கும் நம்பிக்கையின் காரணமாக மனதில் சந்தோஷமாக எப்பொழுதும் இரு. துக்கப்பட்ட நாட்களை எல்லாம் முடித்து வைத்து சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாட்களாக ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி, எல்லா விதமான இன்பங்களையும் உன் வாழ்க்கை சந்திக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே. தேவையில்லாத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் சிறிதும் நீ கண்டு கொள்ளாமல் இரு. அதன் மீது கவனம் செலுத்தாமல் இரு. உன் வாழ்விற்கு தேவையான பல நல்ல விஷயங்களும் நடந்தபடிதான் இருக்கின்றது. அதன் மீது உன்னுடைய முழு கவனமும் திரும்ப வேண்டும். திசை திரும்பி விடாதே. திசை திருப்ப பலர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். என் மீது உன்னுடைய கவனம் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் மீது எனக்கு கவனம் இருக்கும். என் அன்பு குழந்தையே, நீ இருக்கும் இடத்தில் எல்லா செல்வங்களும் வந்து குவியும்படி நான் அருள் செய்வேன். நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்யும் பட்சத்தில் அதிகப்படியான வெற்றியையும் கொடுத்து மகிழ்வேன். கண்ணீருக்கும் கவலைக்கும் இனி இடமே இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். உனக்குள் அனைத்து தைரியத்தையும் நான் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். என் குழந்தைகள் எப்பொழுதும் கண் கலங்கி நிற்பதை நான் பார்க்க விரும்புவதே இல்லை. ஒவ்வொருவரும் தைரியத்தோடு வாழ்வதை தான் நான் பார்க்க விரும்புகின்றேன். உனக்கு தேவையான அனைத்து தைரியத்தையும் உனக்குள் வரவழைத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றி பெறும்படி நான் செய்வேன். இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாக ஒவ்வொரு நாளும் இனி அற்புதமான விடியலாக மலரும். உன் வாழ்க்கையை மலர செய்து விட்டேன். உன்னுடைய மகிழ்ச்சியை உறுதி செய்திருக்கின்றேன். வெற்றிக்கான கதவுகள் பல இனி உன் வாழ்க்கையில் என் கரங்களால் திறந்து வைக்கப்படும். அதற்குள் நுழைந்து சந்தோஷத்தை நீ அனுதினமும் அனுபவிப்பாய். கஷ்டங்களை அதிக அளவில் அனுபவித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பங்களை அதிக அளவில் அனுபவிக்க தயாராகிவிடும். என்னுடைய ஆணைப்படி உன் வாழ்க்கை நலன் பெறும். உன் வீட்டில் நல்லது நடக்கும்.